வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோலையும் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு நியூ சுச்சுவேஷன். உங்களோட ஹெட் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்து ஹெட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க. அதை இப்போ உங்கள் ஹெட்டுகிட்ட சொல்லணும். நீங்கள் சொன்னபடி நான் அந்த ஆஃபீஸ் போய் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்னபடி, இப்போ நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ, சொல்கிறதுக்கு டெல். நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ டெல். நீங்கள் சொன்னீங்க, கூறினீர்கள் அப்படிங்கிறதுக்கு யூ டோல்டு. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ நீங்கள் சொன்னபடி அப்படின்னு மாற்றுறதுக்கு ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி கொண்டு வரணும். ஆஸ் யூ டோல்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே. இந்த ஸ்ட்ரக்சர் மனப்பாடம் ஆகிறதுக்கு வேறு வேறு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? உங்களின் ஆலோசனைப்படி, ஆஸ் பர் யுவர் சஜஷன். உங்களின் ஆணைப்படி, ஆர்டர் பண்ணுறது, ஆஸ் பர் யுவர் ஆர்டர். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படிங்கிறதுக்கு ஆஸ் யூ டோல்டு. கடைசியில் பாருங்கள், உங்களின் அறிவுரைப்படி, ஆஸ் பர் யுவர் அட்வைஸ். ஓகே, ஸோ இது நிறைய இடங்களில் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் சொன்னபடி அப்படிங்கிறதுக்கு ஆஸ் யூ டோல்டு. ஓகே, நான் நேற்று தலைமை அலுவலகம் சென்றேன். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, நேற்று அப்படிங்கிறதுக்கு எஸ்டர்டே, தலைமை ஹெட், அலுவலகம் ஆஃபீஸ், சென்றேன் அதாவது போகிறது. கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். இந்த வார்த்தைகளை அப்படியே சென்டென்ஸாக மாற்றணுன்னா அந்த கிராமர் ஸ்ட்ரக்சர் ராங். பாருங்களேன், மேலே இருக்குது, ரெட் கலரில் இருக்குது பாருங்களேன். ஐ எஸ்டர்டே ஹெட் ஆஃபீஸ் வெண்ட். இப்படி சொன்னோம்னா இங்கிலீஷே பேச தெரியாதவங்க பேசுகிற மாதிரி. இப்போ அந்த வேர்ப் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரணும். ஐ வெண்ட் டு ஹெட் ஆஃபீஸ். இந்த வெண்ட் இந்த செகண்ட், அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து தான் வரணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். வேர்பு, அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை எந்த இடத்துல வருது, சப்ஜெக்ட் எந்த இடத்துல வருது, அதுக்கு நீங்கள் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்புனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா தான் அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் கரெக்டாக. இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு வருவோம். ஆஸ் யூ டோல்ட் ஐ வென்ட் டு ஹெட் ஆஃபீஸ் எஸ்டர்டே. நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். நான் எனது அடையாள அட்டையை காண்பித்த பிறகுதான் என்னை உள்ளே போக அனுமதித்தனர். அடையாள அட்டை ஐடி கார்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐடி கார்டு காண்பித்த பிறகு. இப்போ காண்பித்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஷோ அப்படிங்கிற வார்த்தையை ஐ ஷோட் மை ஐடி கார்டு இப்படி சொல்லுவோம். ஐ ஷோடு, நான் காண்பித்தேன். இப்போ நம்ம என்ன சொல்லணும்? காண்பித்த பிறகுதான் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஐ ஷோட் மை ஐடி கார்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த பிறகு அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன? ரொம்ப ஈஸியான வார்த்தை, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் அப்படின்னா பிறகு, அதுக்கப்புறம். ஓகே, இப்போ இந்த ஆஃப்டரை இங்கே கொண்டு வாங்க. ஆஃப்டர் ஐ ஷோட் மை ஐடி கார்டு, நான் எனது அடையாள அட்டையை காண்பித்த பிறகு. இப்போ அனுமதித்தனர். ஓகே, உள்ளே போக அனுமதித்தனர். அனுமதி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் அலோவ். இது எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் ஐ ஷோட் மை ஐடி கார்டு தே அலவுட் மீ டு கோ இன்சைட் தி ஆஃபீஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஓகே, ஆஃப்டர் ஐ ஷோட் மை ஐடி கார்டு தே அலவுட் மீ டு கோ இன்சைட் தி ஆஃபீஸ். இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த ஆஃப்டருக்கு முன்னாடி ஒன்லி அப்படிங்கிற வார்த்தையும் சேர்க்கலாம். ஒன்லி ஆஃப்டர் ஐ ஷோட், அந்த ஐடி கார்டை காமிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறது. ஷோ அப்படின்னா காண்பிக்கிறது. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். ப்ரொடியூஸ்னால் உருவாக்குறது இல்லை, இந்த இடத்துல காண்பிக்கிறது. ஆஃப்டர் ஐ ப்ரொடியூஸ்டு மை ஐடி கார்டு தே அலவுட் மீ டு கோ இன்சைட் தி ஆஃபீஸ். ஓகே, இந்த ப்ரொடியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை வேறு எங்கே யூஸ் பண்ணலாம்? நீ உன்னோட ஹால் டிக்கெட்டை காமி, யூ ப்ரொடியூஸ் யுவர் ஹால் டிக்கெட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். நீ உன்னுடைய ஹால் டிக்கெட்டை காண்பித்த பிறகே நீ தேர்வு எழுத முடியும். ஒன்லி ஆஃப்டர் யூ ப்ரொடியூஸ் யுவர் ஹால் டிக்கெட் யூ கேன் ரைட் எக்ஸாம். இப்போ நம்ம சிச்சுவேஷனுக்கு வருவோம். ஆஃப்டர் ஐ ப்ரொடியூஸ்டு மை ஐடி கார்டு தே அலவுட் மீ டு கோ இன்சைட் தி ஆஃபீஸ். ஐடி கார்டை காமிச்சதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்க்குள்ளே அலோவ் பண்ணாங்க. நான் ஓஎஸ் அறைக்கு சென்றேன். இப்போ ஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு போஸ்டோட நேம். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது?
ஆஃபீஸ் சூப்பரின்டெண்டன்ட். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. சூப்பர் இன் டென்டென்ட். ஓகே, இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸ்பெல்லிங் தெரியாமல் இருந்துடக்கூடாது. நான் ஓஎஸ் ரூமுக்கு போனேன். ஐ வென்ட் டு ஓஎஸ் ரூம். ஐ ரீச்டு ஓஎஸ் ரூம். நான் ஓஎஸ் ரூமை அடைந்தேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட். நான் ஓஎஸ் அறைக்கு சென்று அவரை சந்தித்தேன். ஐ வென்ட் டு ஓஎஸ் ரூம் அண்ட் மெட் ஹிம். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். இது இன்னும் கரெக்டாக சொல்லணும், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இதுதான் ரூல். பட் இப்போ நம்ம பேசுகிறப்பெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கண்டுக்கிறது இல்லை. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸே யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாத்தையுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லிடுறோம். இந்த ஹேட் ரீச்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹேட் ரீச்ட் ஓஎஸ் அண்ட் மெட் ஹிம். இப்போ இதுவரையும் பார்த்ததை பார்க்கலாமா? ஆஸ் யூ டோல்ட், ஐ வென்ட் டு ஹெட் ஆஃபீஸ் எஸ்டர்டே. After I produced my ID card, they allowed me to go inside the office. I went to OS room and met him. அவர் அந்த ஃபைலை திறந்து அதில் இருக்கும் விவரங்களை பார்த்தார். இப்போ ஃபைலை கொடுத்துட்றோம், அதை வாங்கிட்டாரு, அதை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாரு. He opened the file and looked the details in the file. இப்படியும் சொல்லலாம். He opened the file and looked the details. ஸோ முதல்ல ஃபைல் அப்படின்னு வந்ததுனால விவரங்களை ஃபைலில் பார்த்தார் அப்படின்னு தான் அர்த்தம் வரும். அதனால் திரும்பவும் த ஃபைல், டீட்டெயில்ஸ் இன் த ஃபைல் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹி ஓப்பன் த ஃபைல் அண்ட் வென்ட் த்ரூ. வென்ட் த்ரூ அப்படின்னு என்னது? கோ த்ரூ. அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வென்ட் த்ரூ. யூ கோ த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முழுசாக படி, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாரு அப்படிங்கிறது தான் கோ த்ரூ. இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். பிஃபோர் ஆன்சரிங் யூ கோ த்ரூ த கொஸ்டின்ஸ். ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸை கோ த்ரூ பண்ணு. கொஸ்டின்ஸை நல்லா வாசி. அவர் ஒரு ரிஜிஸ்டரில் எனது கையெழுத்தை வாங்கி கொண்டார். வாங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? காசு கொடுத்து வாங்குறதுக்கு பை, சும்மா வாங்குறதுக்கு கெட். இப்போ இந்த இடத்துல கெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எல்லாமே நடந்து முடிஞ்சதில்ல, அதனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் நான் சொல்லணும். அப்போ கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் காட். ஹி காட் மை சிக்னேச்சர் இன் எ ரிஜிஸ்டர். ஒரு ரிஜிஸ்டரில் என் கையெழுத்தை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அவர் ஒரு ஒப்புகைத்தாளை என்னிடம் கொடுத்தார். ஒப்புகைத்தாள்னா என்னது? அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப். அவர் ஒரு ஒப்புகைத்தாள், அதாவது இந்த ஃபைலை நான் வாங்கிட்டேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் கிவ். பாஸ்ட் டென்ஸ் கேவ். ஹி கேவ் மீ அன் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப். ஒப்புகைத்தாளை என்னிடம் கொடுத்தார். இப்போ ஃபுல்லாக பார்க்கலாமா? ஆஸ் யூ டோல்ட், ஐ வென்ட் டு ஹெட் ஆஃபீஸ் எஸ்டர்டே. ஆஃப்டர் ஐ ப்ரொடியூஸ்ட் மை ஐடி கார்டு, தே அலவுட் மீ டு கோ இன்சைட் தி ஆஃபீஸ். ஐ வென்ட் டு ஓஎஸ் ரூம் அண்ட் மெட் ஹிம். He opened the file and went through. He got my signature in a register. He gave me an acknowledgement slip. இப்போ இந்த வீடியோவுக்கு உண்டான கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஐ ப்ரொடியூஸ்ட் மை ஐடி கார்டு, தே அலவுட் மீ டு கோ இன்சைட் தி ஆஃபீஸ். இதே மாதிரி வாக்கியம் நீங்கள் இப்போ ஃப்ரேம் பண்ணணும். அதை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அவர் என்னிடம் கையெழுத்தை பெற்ற பிறகு ஒப்புகைத்தாளை தந்தார். இப்போ பெறுதல் அப்படிங்கிறதுக்கு, கையெழுத்து பெறுதல் அப்படிங்கிறதுக்கு கெட்டிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரிசீவிங் சொல்லலாம். இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.